வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு குடிநோயாளி. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிரார்த்தனை புத்தகம் நேரத்தோட 12 அத்தியாயங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வேற ஒரு புத்தகத்தை எடுத்திருக்கோம். இந்த புத்தகம் மனத்தெளிவுடன் வாழுதல் பற்றி பகிர்வு. அந்த புத்தகத்தில் முதல் தலைப்பை பற்றி நம்ம பகிர்ந்துக்குவோம். அப்புறம் அடுத்தடுத்து உள்ள போவோம். இந்த தலைப்பை பற்றி மனத்தெளிவுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற வார்த்தைகள் நம்மில் பலரை ஆரம்ப காலங்களில் காயப்படுத்தினர். நாம் மிதமிஞ்சி குடித்திருந்தாலும் கூட மன தெளிவின்றி வாழ்ந்தோம் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தெரியவில்லை. நம்மில் பலர் குடித்துவிட்டு தள்ளாடி தெருவில் விழுந்ததில்லை, வாய் குளறி போதையில் பிதற்றியதில்லை, மிதமிஞ்சி குடி நாட்களில் கூட அலுவலகம் செல்லாமல் இருந்ததில்லை, விபத்துக்களை சந்தித்ததில்லை, மருத்துவமனையிலும் சிறைச்சாலையிலும் அடைக்கப்படவில்லை. நம்மை விட அதிகமாக குடிக்கும் மனிதர்களை நாம் அறிந்துள்ளோம். எனவே மனத்தெளிவுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற அறிவுரை நம்மை அவமானப்படுத்துவதாக தோன்றியது. இன்னும் கொஞ்சம் சிந்திக்கும் போது மிகவும் தெளிவுடன் வாழ்வது அவசியமற்றது எனவும் தோன்றியது. அப்படி வாழ யாரால் முடியும்? சமய சந்தர்ப்பங்களில், விழா காலங்களில், கல்யாண வைபோகங்களில் உழைத்து களைத்து உறங்கச் செல்லும் முன் ஒரு கோப்பை மதுவை அருந்துவதில் என்ன தவறு இருக்க முடியும்? எனினும் குடிநோய் என்பதை குறித்து சில உண்மைகளை அறிந்து கொண்ட பின்னர் நமது கருத்து மாற்றம் அடைந்து நம் கண்களை திறந்து உலகில் பலருக்கு இந்த நோய் இருப்பதை அறிய வருகின்றோம். இதன் காரணத்தை மருத்துவம் சரியாக விளக்கவில்லை. ஆயினும் இன்று பிரச்சனை உள்ள குடிகாரர்களால் சாதாரணமான வகையில் குடிக்க முடியாது என்ற உண்மையை மருத்துவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நாம் அனுபவங்களும் இவ்வுண்மையும் உறுதிப்படுத்துகின்றது. எனவே குடிப்பதை முற்றிலுமாக விலக்குவது என்பது குடிநோயிலிருந்து குணமடைவதற்கான அடிப்படையாக அமைகிறது. நாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை இங்கு வலியுறுத்த விரும்புகின்றோம். குடியின்றி தொடர்ந்து வாழ்வது நாம் எண்ணியது போல் ஆனந்தமற்ற அக்ஷரியமான பயிற்சி தரும் வாழ்க்கையாக இருக்கவில்லை. மாறாக நிமிடத்துக்கு நிமிடம் ஆனந்தத்தை அனுபவித்து தக்க வாய்ப்பாக குடியேற்ற வாழ்வு அமைகிறது. நாம் குடித்து கொண்டிருந்த காலங்களை விட பல மடங்கு ஆனந்தத்துடன் இன்று நாம் வாழ்கின்றோம். அது எவ்வாறு என்று நாம் எடுத்து காட்டுவோம். நன்றி நண்பர்களே. நிச்சயத்தை நாளைக்கு பார்ப்போம்.